பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இந்த பேய், பிசாசு, ஆவி, பூதம் இதையெல்லாம் மதத்தை நம்பக்கூடிய மக்கள், இஸ்லாமிய ஆகட்டும், அதே கிறிஸ்தவமாகட்டும், இந்து மதத்தில் ஆகட்டும், புத்த மதத்தில் ஆகட்டும், இது மாதிரி நம்பிக்கொண்ட மக்கள் நிறைய இருக்கிறாங்க. அதே நேரத்தில் கடவுள் மறுப்பை சார்ந்த பல சகோதரர்கள் இந்த விஷயத்தில் தெளிவாக இருந்து நிறைய பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லக்கூடியது என்னன்னா, பேய் பிடிச்சவங்க பல மொழியில் பேசுவாங்க. தமிழ் தாங்க தெரியும் அவருக்கு, இங்கிலீஷ் பேசுவாங்க, மலையாளம் பேசுவாங்க, அதே மாதிரி கன்னடம் பேசுவாங்க. இப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு பண்ணுறது. அவங்க பாரு பேசிகிட்டு இருக்காங்க பாருங்க, எப்படி தெரியாது, தமிழை தவிர எதுவுமே தெரியாதுங்க, இப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் சமுதாயத்தில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இது பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறைய பேர் விஷயம் விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. இதில் கோவூர் அப்படிங்கிறவர், ஆபிரகாம் தாமஸ் கோவூர் அப்படிங்கிறவர், இவர் ஒரு பகுத்தறிவாதி, உளவியல் சம்மந்தப்பட்ட விஷயம் நல்லா தெரிஞ்சவர். இவர் 1898 பிறந்தவர் கேரளாவில். அதே மாதிரி 1978 இவர் மரணித்தவர். இலங்கையில் தான் கொழும்புல மரணித்தார். இவர் ஒரு புக்கு, இவர் சம்மந்தப்பட்ட புக்கு ஒன்று இருக்குது, இந்த ஏற்கனவே சொன்ன இல்லைங்க, மனக்கோலம் அப்படிங்கிற புக்கு. அப்போ இந்த புக்கில் பல விஷயங்களை பதிவு பண்ணுறாங்க. அப்போ அந்த பேய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்னென்ன சொல்கிறாங்க, பேய் பிடிச்சதாக நம்பப்படக்கூடிய மக்கள்கிட்டே நேரடியாக இவர் அணுகி இவர் பேசின விஷயங்கள் என்ன, அதையெல்லாம் பல கட்டுரைகளை போடு. மனக்கோலம் ஒரு புக்கு, கொஞ்சம் அதையே படித்து பாருங்கள். அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா பல தலைப்பு, 124 பக்க புக்கு அது. கோவூர் அப்படிங்கிற அந்த போட்டிருக்கிறதுல வீரகேசரியோடைய வெளியிடுது. அப்போ 124 பக்கத்தில் ஒரு ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு 14க்கு மேற்பட்ட தலைப்பில் இருக்குது. அதில் பாருங்கள், ஆவி பேசியது அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இருக்குது. அதே மாதிரி நடுநிசையில் தீப்பந்தம், அதை நான் ஏற்கனவே சொன்னலை, நடுநிசையில் தீப்பந்தம் வந்துச்சு, ஒரு மனுஷன் இந்த மாதிரி தலையில் வச்சுட்டு வந்தாருன்னு. ஏன்னு கேட்டால் அவருடைய மனைவியை ஒருத்தர் அடைய முற்பட்டிருக்காரு. அவருடைய மனைவியும் அந்த பேய் மாதிரி நடிச்சு காமிச்சார்ல, அவங்க 2 பேரும் ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க. இலங்கையில் இருக்கும்போது வேலை செய்யும்போது இவர் 10 மணி வரைக்கும் வேலை செய்வார் அந்த வீட்டில். தன்னுடைய மனைவி, இளம் மனைவி 6 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்போ எந்த வீட்டில் வேலை செஞ்சாங்களோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பையன் ஒரு காலேஜில் படிச்சுட்டு இருந்திருக்கான். அந்த பையன் இவருடைய மனைவியை அடைய ஆசைப்பட்டிருக்கான். அப்போ இவர் வேலை இங்கே செஞ்சுட்டு இருக்கும்போது இவன் அழுங்காமல் அந்த வீட்டுக்கு போய் மனைவியை பலாத்காரம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறான். அந்த மனைவி அது உடன்படலை. இப்படி இருக்கிற சூழ்நிலை தான் என்ன பண்ணலாம்னு சொல்லி ஆலோசனை பண்ணி, நம்ம பேய் கதையை கட்டி விட்டோம், அவன் வரமாட்டான்ல, அப்போ பேய் 6 மணி 7 மணிக்கு வந்துடுங்கிற கதையை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் 6 மணிக்கெலாம் வேலையை விட்டு அமுச்சு வச்சுருவாங்கல்ல வீட்டுக்கு, அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை அவங்க பேசியிருக்கிறாங்க. இது அந்த மனக்கோலங்கிற புக்கில் இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் தான் நான் அதை செஞ்சேன், தப்பிக்கிறதுக்காக செஞ்சேன், என் மனைவியை நான் காப்பாற்றிக்கிறதுக்காக நான் செஞ்சேன் அப்படின்னு காரணத்தை சொல்கிறாரு. இது அவருடைய மனைவியை காப்பாற்றிக்கிறதுக்காக பண்ணதும் இருக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா சமூக விரோத செயல்களை செய்கிறதுக்காக பண்ணியிருக்கிறாங்க. இந்த பேய் கதையில் இப்படி தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மர்ம மாளிகையில் நடந்தது, பழிவாங்க கணவனின் ஆவி, இப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 13-14 தலைப்பில் அவர் எழுதியிருக்கிறாரு. அப்போ அவர் எழுதுனது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி விஷயத்தை பேசியிருக்கிறாரு. இது அதிகமாக இந்து மதத்தில் இந்த மாதிரி மாந்திரிங்கிற பேரில் ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க, பேய் பிசாசு நம்பிக்கையில் ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு அவர் 1960களுக்கு அப்புறமே 1 லட்சம் ரூபாய் பரிசு அறிவிச்சிருக்கிறாரு. நான் சொல்கிறத நிரூபித்து காமிச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் நான் பரிசு தரேன் அப்படின்னு சவால் விட்டுருந்துருக்கிறார் அந்த மக்களுக்கு. ஆனால் அவர் உயிரோடு இருந்த காலம் வரைக்கும் யாருமே அந்த சவாலை நிறைவு பண்ணல. அந்த புக்கில் அந்த மனக்கோலம்ங்கிற புக்கில் அவர் வாழ்க்கையில் நடந்த நிறைய விஷயங்களை பதிவு பண்ணுறாரு. அதுலேயும் அதில் ஒரு விஷயம் சொல்கிறாரு, பல மொழி பேசின டாக்டரு அப்படிங்கிறது 9வது தலைப்பில் வரும், 9வதாக அவர் எழுதின கட்டுரையில் வரும். அதில் ஒரு டாக்டர் எனக்கு பல மொழி தெரியும், இவரும் டாக்டர் தான், இவரும் கோவூரும் டாக்டர் தான், அவர்கிட்ட பேசுகிறார் இவர், எனக்கு பல மொழி தெரியும், எனக்கு அந்த கல்வி கிடச்சிருக்கு, ஏதோ ஒரு ஆன்மா என்கிட்ட இதாகுது, இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை பேசும்போது சரி நீங்கள் அரபியில் பேசுங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. கோவூர் அந்த டாக்டர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு நீங்கள் இங்கிலீஷில் பேசுங்க அப்படின்னு, அப்புறம் ஆங்கிலத்தில் பேசியிருக்காரு.
அப்புறம் ஹிந்தியில் பேசுங்க அப்படின்ட்டுருக்காரு. ஹிந்திலையும் பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் இவருக்கு மலையாளம் தெரியும். இவர் வந்து கேரளாவில் பிறந்தவர் தானே, மலையாளம் தெரியும். சரி மலையாளத்தில் பேசுங்க அப்படிங்க மலையாளத்துலையும் பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் டாக்டர் கோவூர் சொல்கிறாரு, நீங்கள் பேசின ஒரு வார்த்தை கூட மலையாளம் கிடையாது, மலையாளம் மாதிரி பேசுறது. அப்போ வந்து பல மொழி பேசுன்னு சொல்கிறோம், ஆங்கிலம் பேசுன்னு சொல்லி சொல்கிறோம், நமக்கு ஆங்கிலம் தெரியாது. அது ஏதோ வளர்றது. மனித மூளைங்கிறது மனித மனம்ங்கிறது வந்து பிரம்மாண்டமானது. நினச்சதுன்னா எப்படி வேணாலும் பேசும். அப்போ இதை வச்சு பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் தெரிஞ்சவங்கள்ட்ட உட்காந்து பேசும்போது தான் தெரியும். அப்போ மலையாளம் தெரிஞ்சதுனால அவர் சொல்கிறாரு, இவர் பேசுனது மலையாளமே கிடையாது, மலையாளம் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லி. அப்போ அதையும் அதை பதிவு பண்ணுறாரு. பதிவு பண்ணிட்டு அவர் வந்து சவால் விடுறாரு சில விஷயங்கள். என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு வந்து மறைவான நாணம் தெரியும், நாங்கள் வந்து பேயை வந்து அதை பண்ணுவோம் இதை பண்ணு சொல்கிறீங்களா அவர் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, முத்திரையிடப்பட்டுள்ள உரையின் உள்ள ஒரு கரன்சி நோட்டின் வரிசை என்ன படித்து காட்டு. ஒரு சீல் போட்டு நான் வச்சுருவேன், பேப்பருக்குள்ளே வந்து ஒரு கவருக்குள்ளே பணத்தை வச்சுருவேன், சீரியல் நம்பர் இருக்கும்ல, OQ 24 38 20 அப்படின்னு இருக்கும்ல, அதை நீ சொல்லு அப்படிங்கிறாரு. இப்போ ஜோசிகாரங்களுக்கு, மாந்திரிகவாதிகளுக்கு, மந்திரவாதிகளுக்கு, பூசாரிகளுக்கு இந்த மாதிரி வந்து எங்களுக்கு மறைவான விஷயம் தெரியும், நாளைக்கு நடக்கிறது எங்களுக்கு தெரியும் இப்படிங்கிற மாதிரி பேச, கண்ணுக்கு முன்னாடி ஒரு கவருக்குள்ளே பணத்தை போட்டு வச்சுருக்கோம், அதை சொல்லு அப்படிங்கிறாரு. இது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒரு கரன்சி நோட்டினை போன்று மற்றொரு கரன்சி நோட்டினை உருவாக்கி காட்டு, பணத்தை நீ அச்சடிச்சு காட்டு அப்படிங்கிறாரு. இது மேஜிக்கில் செய்யலாம், மேஜிக்கில் ஒரு ட்ரிக் பண்ணி செய்ய முடியும். இது இல்லாமல் நிஜமாக செய்ய முடியும், நிஜமாக செய்ய முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நெருப்பில் ஒரு அரை மணி நேரம் நில்லு, ஒரு 5 நிமிஷம் நில்லு, உனக்கு காயமோ கொப்பளமோ வரக்கூடாது. அப்போ இந்த மாதிரி விஷயம் நிறைய ஒரு போடுறாரு. அது மனோபலத்தை பயன்படுத்தி ஒரு திடப்பொருள் அசைத்த உழைத்த காட்டு, ஒரு மனோபலத்தை பயன்படுத்தி நாங்கள் இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறது. ஒரு திடப்பொருள் அசைச்சி காட்டு, ஒன்று தொடாமல் அசைச்சி காட்டு, நீ உடச்சி காட்டு வளைச்சி காட்டு அப்படிங்கிற, அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. யோக சக்தியில் ஆகாயத்தை எழுப்பி காட்டுதல் அல்லது மிதப்பது போல் செய்து காட்டு. அந்த யோகங்கிறத பயன்படுத்தி நிறைய மோசடிகள் பண்ணதையெல்லாம் வந்து அவர் வந்து காட்டுறாரு, இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி நிழற்படம் பிடிப்பதற்காக நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. நிழற்படம் பிடிப்பதற்கு ஒரு ஆவி அல்லது ஒரு பேயினை நேரில் தோன்ற செய். நம்ம ஏற்கனவே ஜின்னு விஷயமாக கூட நம்ம கேட்டிருந்தோம். அதாவது ஒரு ஜின்னு வந்து ஒரு கேமராவை வந்து ஆஃப் பண்ணிட்டோம் ஆன் பண்ணிட்டோம் எடிட்டிங் பண்ணி காட்டும் நம்ம கேட்டிருந்தோம். அதே மாதிரி தான் இவர் கேட்டிருக்கிறாரு. ஒரு புகைப்படம் எடுக்கும்போது ஒரு பேய் வந்து பிசாசு வந்து ஆய்வு வந்து எடுக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. நிழற்படம் பிடிக்கும்போது படத்தாளில் பதிவாகாதவாறு உன்னை மறைத்து காட்டு, படம் எடுக்கணும் ஆனால் நீ நின்றுக்கிற, உன்னை மறைச்சி காட்டணும் இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்து அதை ஒயினை வந்து ரத்தமாக மாற்றி காட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பட்டியல் போட்டு காட்டு. மெயினாக நாம் சொல்ல வந்த விஷயம் என்னன்னு கேட்டால், பேய் பிசாஸ் ஆவி இல்லைங்கிறத வந்து இந்த புக்கில் அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. மனக்கோலம் அப்படிங்கிற புக்கில் பதிவு பண்ணியிருக்கிறாரு. பதிவு பண்ணிட்டு தான் இந்த மாதிரி பல மொழியில் பேசுகிறதெல்லாம் கிடையாது, அது என்னுடைய அனுபவத்திலே நான் வந்து நிரூபித்து காட்டியிருக்கிறேன், அது பொய் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறாரு. அப்போ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு பேய் பிசாஸ் ஆவி பூதம் இதெல்லாம் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் பின்னணி எடுத்து பார்த்தோம்னா கற்பனை கதைகள், கட்டுக்கதைகள், மனிதனுடைய விருப்பத்தின் அடிப்படையில் உருவாக்குனது. இதையெல்லாம் ஒரு எழுத்தாளர் அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை எழுதுறாரு, அதை திரைப்படமாக ஆக்குறாங்க, பயத்தை உருவாக்குறாங்க, பேய் பிசாஸ் நம்பிக்கை விதைக்கிறாங்க. இதுதான். அப்போ இது வந்து நம்ம வந்து கலையணும் அப்படின்னா, இல்லாத ஒரு விஷயத்தை கலையணும் அப்படின்னா இருக்கிற விஷயத்தை உள்ளே புகுத்தணும். ஒரு கடவுளுங்கிறது சரியான விஷயம், அதை உள்ளே புகுத்தணும். அதே மாதிரி தேவையில்லாத பயத்தை வந்து வெளியெடுக்கணும். இது ரெண்டும் இருந்ததுன்னா அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு தேவையில்லாத விஷயங்களை வச்சு பயமுறுத்த முடியாது. அப்போ அதனால் குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி விஷயங்களையாவது இந்து மதத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள் குறைஞ்சபட்சம் இந்த மாதிரியான விஷயங்களே பார்த்து, பேய் பிசாஸ் ஆவிங்கிறது ஒரு பித்தலாட்டம் மோசடித்தனமான விஷயம் அப்படிங்கிற உண்மையை விளங்கி நடக்குமாறு நம்ம அன்பா நம்ம கேட்டுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி